Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு breakfast ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியாவும் நல்லா இருக்கும். அது என்னதுன்னா மசாலா ஆனியன் ஊத்தப்பம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். நார்மலா ஊத்தப்பம் பார்த்திருப்போம் ஆனியன் இது. அது நம்ம மசாலா வச்சு பண்ணா எவ்வளவு டேஸ்டா இருக்கும்ன்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரெடி பண்ணி இதுக்கு ஆனியன், வெங்காயம், கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி இலை, இப்போ கேரட், துருவின கேரட் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதோட ஸ்பைஸ் இந்த மசாலாவுக்கு இட்லி பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இது எப்படி பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஊற்ற போகிறேன். போதும், குட்டி அளவு தான். பெருசு வேணும்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். நான் சின்ன சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. போக கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணல, ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் சாப்பிடும்போது இதாகிடக்கூடாது. இப்போது இதில் நமக்கு தேவையான அளவு இட்லி பொடி, மசாலாவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போக இது சில்லி பவுடர், நெய் ஆட் பண்ணுறதுல குட்டி குட்டியாக நீங்கள் செய்யும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுற்றி போட்டுருவேன். இது ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உங்களோட மசாலா ஆனியன் ஊத்தப்பம் ரெடியாக இருக்குது. நான் இதில் கெட்டி சட்னி, தேங்காய் சட்னியில் கெட்டி சட்னி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.